அடே காமாட்சி, காமாட்சி, எவ்வளவு கத்துற, காதுல வாங்காம அவப்பாட்ட ஜாலியா நடந்துகிட்டு போறா. உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு, வைக்கிறேன். ஜாலியா சந்தோஷமாவா நடந்துகிட்டு இருக்க? வைக்கிறேன்டி, வைக்கிறேன். காமாட்சி நடக்கிறியாடி? ஆமா, இப்பதான் நின்றுட்டனே. என்ன வா. ஒரு வாண்டு வர கூப்பிட மாட்டேன். நான் சொன்னா வாங்குறேன். அதான் கூப்பிட்டேன பாட்டி, அப்புறம் என்ன? நீ கூப்பிடலனாலும் பரவாயில்லடி, நான் வந்த சரி உன்ட்ட சொல்லணும்னு வந்திருக்கிறேன். கேட்டியாடி கதை, கேட்டியாடி? என்ன கதை, என்ன கதை? கேட்டியாண்டா நான் என்ன கேட்டேன்? எப்படியோ வாயால சொல்லுவேன், எப்படி இந்த வாயால சொல்லுவேன், எப்படி இந்த வாயால சொல்லுவேன்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படி சொல்லுவேன்டா? அப்ப சொல்லாத, எதுக்கு வந்து சொல்ற? எப்படி சொல்லாம இருக்க முடியும், எப்படி சொல்லாம இருக்க முடியும்? இந்த பாரு, சொல்ல வந்தத சொல்லி தொலை. அப்படி சொல்ல இஷ்டம் இல்லைண்டா போய் தொலை. சொல்ல வந்தேன் என்ன அப்படி சொல்ல வந்தேன்? என்ன நடந்துக்கிட்டு இருந்தேன், என்ன போட்டு பாக்கி நடந்துக்கிட்டு இருந்தேன். நடந்து என்ன போட்டு நிற்க வச்சு பேச்சு பேசுது, பேச்சு. நீ இப்படி தான் பேசுவடி. என்ன செய்யுது? நான் இப்படியாச்சும் சொல்லணும்னு தான் பார்க்குறேன். என் வாயால் எப்படி சொல்கிறது, வாயால் எப்படி சொல்கிறது? இதே சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கட்ட கோவம் வந்துடும். சொல்ல வந்ததை சொல்லு, இல்லாட்டி சொல்லாட்டி போ. சரிடி காமாட்சி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன்டி. அதை நான் சொல்லண்டா என் தலையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்கண்டி. சொல்லிடுறேன்டி. அதைத்தான் கேட்குறேன். என்ன சொல்ல வந்த சொல்லி தொலையா. சொல்லிடுறேன்டி காமாட்சி, சொல்லிடுறேன்டி. கலவி, என் ஆத்திரத்தை கலப்பாத, இருக்கிறத ஒழுங்கா இருந்துக்க. ஒன்று சொல்லு, ஒன்று என் வீட்டில் நிற்காம போய் தொலை. இல்லை சொல்லிடுறேன்டி. உன் தங்கச்சி இருக்காளடி, தங்கச்சி. என்ன தங்கச்சியா? யாரு? எனக்கு ஒன்றும் தங்கச்சிலாம் இல்லையே. கெண்டலா பேசுவா எப்ப பார்த்தாலும். ஏன்டி உனக்கு தங்கச்சி இல்லை? இந்த ஊர்லயே தானே இருக்கா உன் தங்கச்சி? என்ன ஆச்சு கல்விக்கு? மூளைகளை கரண்டு போயிடுச்சா? மூளைதான் கரண்டு போயிடுச்சு பேருக்கு, அதான் ஏட்டி பூட்டி பேசுது. எனக்கு வந்து மூளை கலல்ல, உனக்கு தண்ணி மூளை கலந்து வச்சு காமாச்சு. உனக்கு தான் மூளை கலந்து வச்சு தங்கச்சின்னு சொல்றது உனக்கு புரியவே இல்லையாடி? கல்வி, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன ஒன்று செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா தெளிவா பேசு, இல்லைன்னா போய் தொலை, என் வீட்டில் நிற்காத. அதாண்டி உன் தங்கச்சி பட்டு இல்லடி, பட்டு. அவளுக்கு பிள்ளை பிறந்துக்கலடி, கொழுன்னு 2 ஆம்பளை பிள்ளை. உனக்கு தெரியுமா தெரியாதடி? அப்ப இவ்வளவு நேரம் அவளை பத்தி தான் பேசுறேன்ட்ட. ஆமா, அவளை பத்தி தான் பேசுறேன். கிளவி, உனக்கு என்ன திமிரு இருந்தா அவளை பத்தி என்கிட்ட வந்து பேச வந்திருப்ப. இப்ப பாரு உன்னை என்ன செய்யறேன்ட்டு. ஏன்டி என்னடி செய்ய போற? என்ன செய்ய போற? என்ன திமிரு இருந்தா உனக்கு? அவ பேச்சு எடுத்து பேசிக்கிட்டு என் வீட்டுக்கு வராதன்னு நான் உன்கிட்ட சொல்லியா? என் வீட்டுக்கு வந்து அவளை பத்தி நீ வந்து பேச வந்திருக்கிய. அது இல்லாம தங்காச்சி நொங்காச்சின்னுட்டு யாருக்கு யார் தங்கச்சி? என் கூட பிறந்தவளாவா? கூட பிறந்தாளா பாத்தியா கலவி? நீனு என் கூட பிறந்தவளே பாத்தியா? கூட பிறந்தாளா பக்காட்டி என்ன? அவத்தான் உன் புருஷனை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளை அழகு பிள்ளை பெற்று வச்சிருக்கிறாளே, கொழுண்டு. அந்த ஏற்பு உனக்கு யாருக்கு ஏற்பு? எனக்கா ஏற்பு? நானும் தானே பிள்ளை பற்றி வச்சிருக்கேன். என் பிள்ளைங்க அழகு பிள்ளை இருக்கு. ஏற்புக்காரி. நான் வந்து சொல்றேன், என்ன ஏசுறா? ஏற்புக்காரின்னு சொன்ன அடிச்சு போட்டுருவான் உன்னை. அடிடி பாப்போம், அடிடி பாப்போம். தலைவிக்கு என்ன திமிரு இருந்தா என் வீட்டுலயே வந்து அவன் வந்து என் தங்கச்சியா, அவன் பிள்ளை பெற்றான்னா பெறாகட்டி எக்கடி கொண்டு தொலைஞ்சு போனாதான் எனக்கு என்ன? அவளை பத்தி எதுக்கு வந்து பேசுற கல்வி? என் வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை கோவப்படுத்துன்னு என் வயர்லாம் பற்றி எரியணுன்ட்டு தான் பேசுறேன். வந்து அப்படித்தாண்டி பேசுவேன். மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? போறேன்டி, போகாம உன் வீட்டுலயே உட்காந்து நடக்க போறேன். உன்னை வெப்ப எடுத்துட்டேன்னா உனக்கு இப்ப கோவம் வருதா? நல்லா கோவம் வரட்டும். கலவிக்கு என்ன திமிரு? கலவிக்கு என் வீட்டை பக்கமா நீ வந்துடக்கூடாது. வெளியே போ.